இந்த தயா எங்க தான் போய் தொலைஞ்சான்? போன் எடுக்கவும் மாட்டேன்றான், பேசவும் மாட்டேங்கிறானே. முக்கியமான இன்ஃபர்மேஷன் வேணும்னா அவ இல்லாம இந்த கேஸ மேல கொண்டே போக முடியாது. இன்ஃபர்மேஷனா? என்ன சார் இன்ஃபர்மேஷன்? அது சீக்ரெட் ஃப்ரெடி, சொல்ல முடியாது. ஏன் சார் சொல்ல முடியாது? ஏன்னா சிஐடிக்கு பிரச்சனை வந்துருச்சியா. எதிரிகள் பண்ண சூழ்ச்சி. என்ன சூழ்ச்சின்னு தெரிஞ்சுக்கதான் தனியா தயா போயிருக்கான். தயா எங்க தான் போய் தொலைஞ்சான்? தயா இங்க இருக்கேன். தயா தயா ஆனா நீங்க என்ன பத்தி தான் பேசிட்டு இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அம்மா நீங்க யாரு? நான் தான் தயா. தயா நான் இல்ல இல்ல இல்லைங்கண்ணே, நான் தான் தயா. என்னோட அம்மா என்ன தயான் தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கு பின்னாடி இருக்க என் தோழிங்க எல்லாரும் இந்த ராணி, கீதா, புஷ்பா, மஞ்சு எல்லாம், அப்புறம் இந்த சீதா இருக்கால அவளும் அப்படிதான் கூப்பிடுவா என்ன. அது மட்டும் இல்லாம எல்லாருமே என்ன தயான் தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தயா தான், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் தயா தான். அப்புறம் தப்போட அப்பா கூட என்ன தயான் தான் கூப்பிடுவாரு. அதனால உங்க பேரு தயாவா இருக்காது. அநேகமா நீங்க ஜியு தயாவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மச்சான் இது? நீங்க தயாவா? தயா டப்புவோட அப்பா கடா. கொய்யால. இந்த டப்பு யாரு? டப்புவோட அப்பா கடா யாரு? டப்பு வந்து அவன் என்னோட பையன். அப்புறம் டப்புவோட அப்பா, அதாவது டப்புவோட அப்பா, அது அவரு என்னோட புருஷன். அவர் தான் டப்புவோட அப்பா. அது வந்து எங்க ஊர்ல புருஷனோட பேரை சொல்ல மாட்டோம். ஒரு நிமிஷம். கோகுல்தாமோட தயானி தானே நீங்க? கர்ப்பா கோயின்? கர்ப்பா நான் அவங்கதான். நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? எனக்கு பத்மா பாய பார்க்கணும். என்ன சொல்றீங்க? அது வந்து பிரமோத் பாய், அது பிரமோதன் பாய பார்க்கணும். ஏம்மா தாயே, இந்த பேர்ல எந்த பறவையும் இங்க இல்லம்மா. நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டீங்க மேடம். இல்ல நான் சரியான கடைக்கு இல்ல சரியான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பாக்கெட் எனக்கு கிடைச்சது. அப்புறம் இது யாரோடதுன்னு நான் சொல்றேன். ஏபிசி இல்ல ஏசிபி பிரம்தோ. ஏசிபி பிரத்யுமன். அவரேதான். இத பாருங்க. ஏசிபியோட பர்ஸா? அண்ணே, அதுல காசு சரியா இருக்கான்னு பாருங்க. ஆனா சார், ஏசிபி சாரோட பர்ஸ் எப்படி திருடி போச்சு? அப்புறம் அது அவருக்கு கூட தெரியல. இது டூப்ளிகேட். ஏசிபி சாரோட பர்ஸே இல்ல. இது எவனோ ஒருத்தன் டுபாகூர் வேலை பண்ணிருக்கான். எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்க டப்புவோட அப்பாவுக்கு டிஃபன் கூட செஞ்சு கொடுக்கல, இதுல டூப்ளிகேட் வர சொல்றாங்க. டூப்ளிகேட் ஐடி, டூப்ளிகேட் கிரெடிட் கார்டு. நான் ஏசிபி சார் கால் பண்றேன். கான்ஃபரன்ஸ்க்காக கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. ஏமா உனக்கு இந்த பர்ஸ் எங்கம்மா கிடைச்சது? எங்க வீட்டு பக்கத்துல காந்தி ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அங்கதான் கிடைச்சது. அந்த தெருவுல தான் நாங்க அடிக்கடி கடைக்கெல்லாம் போவோம், எல்லாமே வாங்கிட்டு வருவோம். அந்த இடத்துல ஒரு சூப்பரான புடவை கடை இருக்கு. அங்க சூப்பரான புடவை எல்லாம் கிடைக்கும் தெரியுமா உங்களுக்கு? சூப்பரா இருக்கும். அங்க பக்கத்து தெருவுல ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி இந்த பர்ஸ் கிடைச்சது. புரிஞ்சுது. மொக்க மொகினிடா. அங்க போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வா. அபிஜித், ஏசிபி சார் போன் எடுக்கல. போன் எடுக்கலன்னா கவின் கூட தான் இருக்கா, போன் பண்ணு. கரெக்ட். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க தயா சார். கவின், ஏசிபி சார் எங்க? சார் அது
அவர் வெயிட்டிங் ரூம்ல இருக்காரு. நீ சீக்கிரமா உள்ள போ. அவர் என்னோட ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் நீ உடனே எனக்கு கால் பேக் பண்ண. ஓகே? எஸ் சார். ஏசிபி சார் நல்லா இருக்கிறதா கவின் சொன்னான். வெயிட்டிங் ரூம்ல இருக்காரு. ஓ நல்ல வேலை. தேங்க்யூ தயா மேடம், தேங்க்யூ வெரி மச். நீங்க ரொம்ப பெரிய வேலை பண்ணிருக்கீங்க. ஒரு லேடியா இருந்துகிட்டு தைரியமா பர்ஸ் எடுத்துக்கிட்டு எங்க ஆபீஸ்க்கே வந்துட்டீங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் தேங்க்ஸ் சொல்லலாம் மேடம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். அட இருக்கட்டும் விடுங்க. சரி நான் கிளம்புறேன். பை பை. மேடம் அப்படின்னா நீங்க சமையல்ல குயின்னா எனக்கும் கொஞ்சம் கத்து கொடுங்களேன். இத கூட விட மாட்டியா? அண்ணா சாரிண்ணே, இப்ப கொஞ்சம் எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்பணும். அப்புறமா சொல்லி தரேன் உங்களுக்கு, சரியா? அப்புறம் சூப்பரான சமையல்ல சொல்லி தரேன், சரியா? போயிட்டு வரேன். பை பை. ஒரு நிமிஷம் மேடம், நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? இவங்க எப்ப இங்க வந்தாங்களோ ஒரு வித்தியாசமான வாசனை வருதுல்ல? சார், நீங்க என்னோட வாய இல்ல மூக்கோட வாசனையை பிடிச்சிட்டீங்க சார். என்ன ஒரு வாசனை வருது, அப்படியே வீட்டு சாப்பாடு போலவே வருது சார். இங்க பாருப்பா, சாப்பாடு டப்பா இருக்கு. வாசனை இங்க தான் சார் வந்திருக்கு. நான் இந்த டிஃபன் பாக்ஸ் நான் தான் கொண்டு வந்தேன். தயா சிஸ்டர், நாங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால நாங்க தயா சிஸ்டர், நாங்க இந்த சாப்பாடை சாப்பிடலாமா ப்ளீஸ்? எங்க ஆளுங்க எல்லாம் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றாங்க, சாப்பிட்டுமே. தயா சிஸ்டர் வேணா நான் சொல்ல போறாங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நாங்க சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? எங்க அம்மா கூட சொல்லுவாங்க, பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலனா ரொம்ப பாவமா. அடடா, உங்க அம்மா ரொம்ப சரியா தாங்க சொல்லியிருக்காங்க. வாங்க. ஐயோ, சாப்பாடு மொத்தமா காலி ஆயிடும் போல இருக்கே. அப்போ தப்போட அப்பாக்கு என்ன கொடுக்கறது? ஆஹா, வாசனை உடம்பு செமையா இருக்கும் போல இருக்கே. எனக்கு கொஞ்சம் கூட்டு பொரியல் எல்லாமே செமையா இருக்குப்பா. எனக்கு படாதீங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? ஐயோ பாவம், தப்போட அப்பா என்ன பண்ணுவாரு? அடடடடா, ரொம்ப அற்புதமா சமைச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு சுவையான சாப்பாடை நாங்க சாப்பிட்டதே இல்லைங்க. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன் மேடம் நான் இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷம். அது என்னன்னா தயா சிஸ்டர், கேஸ்னு சுத்துறதுனால எங்களுக்கு வீட்டு சாப்பாடோட அருமை தெரியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே தயா சிஸ்டர், உங்க கையில பெரிய மேஜிக் வச்சிருக்கீங்க. தேங்க்யூ. அது சரி, இந்த டிஃபன் வேற யாருக்காவது கொண்டு போறீங்களா? நீங்க டிஃபன் சர்வீஸ் ஏதாவது நடத்துறீங்களா என்ன? இல்லங்க, நான் டிஃபன் சர்வீஸ்ல பண்றது கிடையாது. அது என்னன்னா, நான் டப்பு அப்பா எங்க சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் சேர்த்து டிஃபனை கொண்டு போயிட்டு இருந்தேன். இந்த ஃபுட் அவங்களுக்கு கொண்டு போறீங்களா? ஐயோ, நாங்க சாப்பிட்டோமே. நாங்க ரொம்ப பசியோட இருந்ததுனால தப்பு பண்ணிட்டோம். அதனால நாங்க ஃபோன் பண்ணி வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறோம். இல்ல 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 இல்ல, நீங்க ஃபோன்ல பண்ண வேணாம், நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்களோ அதை விட அதிகமான சந்தோஷம், அதை விட உங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னமா பேசுறாங்க? ஆமா ஆமா, உங்களுடைய எண்ணம் ரொம்பவே உயர்ந்திருக்குங்க.
Damn it. சார் தயா சார் இப்போ இங்கே தானே இருந்தார். அதிசயமாக இருக்கு. ஏசிபி சாருக்கு ஃபோன் போக மாட்டேங்குது. இது அந்த ஏரியா தான் போல இருக்கு. இங்கே தான் அந்த ஆளுடைய பர்ஸ் விழுந்திருக்கு. ஒன்று பண்ணுங்க, அக்கம் பக்கத்தில் விசாரிங்க, யாராவது ஏதாவது பார்த்தாங்களா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆளோட பர்ஸ் இங்கே விழுந்துச்சு. நீங்கள் அதை பார்த்தீங்களா? யாரு, ஆளையா இல்லை பர்ஸியா? அட அந்த ஆளப்பா. ஏன் அவர் உங்கள் சொந்தக்காரங்களா? நான் சிஐடி, அவங்கள பற்றி தகவல் தேவை. ஓ அப்படி சொல்லுங்க சார். சார் நான் பர்ஸுக்கு சொல்ல எதுவும் பார்க்கல. ஆனால் ஒன்று, ஒரு ஆள் இங்கே அவரோட பர்ஸு தேடிக்கிட்டு இருந்தார். அப்படியா? இங்கே தான் விழுந்ததுன்னு சொன்னார் சார். நிக்கில், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அவரோட பர்ஸ் இங்கே தேடிட்டு இருந்ததா இவர் சொல்கிறாரு. அந்த ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். அப்புறம் எப்படி அவர் பர்ஸை தேடிட்டு இருந்தாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க? சார் நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு எல்லாரையும் கேட்டுக்கிட்டு இருந்தாரு, என் பர்ஸை யாராவது பார்த்தீங்களான்னு. அந்த நேரத்தில் தான் ஒரு பைக் வேகமாக வந்து அவரை இடிச்சிட்டு போயிடுச்சு. அவரு நல்லா தானே இருக்காரு. அவர் எங்க? அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க. பயங்கரமாக அடிபட்டு இருந்தது. இருந்தாலும் என் பர்ஸை பார்த்தீங்களான்னு கேட்டுக்கிட்டே போனார். சரி, அவரை எந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனீங்க? எஸ்கியூஸ் மீ மேம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அவர் இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தாங்களா? ஆமா சார், இப்பதான் அவர் எமர்ஜென்சி வார்டில் ஷிஃப்ட் பண்ணிருக்கோம். இப்போ அவர் எப்படி இருக்காரு? ஆபத்துல இருந்து அவர் தப்பிச்சிட்டாரு சார். எங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்கீங்க? சார் அவர் லெஃப்ட் சைடுல லாஸ்ட் ரூம்ல ஷிஃப்ட் பண்ணிருக்கோம். தேங்க்யூ. நீங்கள் யாராவது இங்கேருந்து வெளியில் போகிறத பார்த்தீங்களா? இல்லை சார், யாரும் இங்கிருந்து போகிறத பார்க்கல. சார் நான் வெளியில போற கதவெல்லாம் மூடிட்டேன் சார். தட்ஸ் குட். ஆர் யூ ஓகே? நான் நல்லா இருக்கேன். சரி சொல்லுங்கள், இதெல்லாம் எப்படி நடந்தது? சார், நான் பேஷண்ட்டுக்கு மருந்து எடுக்கிறதுக்காக ரூமை விட்டு வெளில போனேன். நான் திரும்பி வரும்போது பார்த்தேன், அப்போ ஒரு ஆள் இவர் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாரு. யார் அந்த ஆளு? சார் அது எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஆளு இவரை திட்டிட்டு இருந்தாரு. அப்புறம் சொன்னாரு, அவ்வளோ காஸ்ட்லியான பர்ஸை எப்படி தொலைச்சேன்னு கேட்டாரு. அப்போ இந்த ஆளு சொன்னாரு, யாரோ இவரை இடிச்சிட்டாங்கன்னு. அப்பதான் இந்த பர்ஸ் காணாம போயிடுச்சுன்னு சொன்னாரு. அப்புறம் இவருக்கு தெரிஞ்ச உடனே அவரு அந்த இடத்துக்கு மறுபடியும் போயிருக்காரு. அதாவது பைக்காரன் இவரை இடிச்ச இடத்துக்கு. அப்புறம் அந்த ஆள் என்ன சொன்னாருன்னா, அப்புறம் யாரோ அந்த ஒல்லியான பொம்பளையா அவங்க தான் பர்ஸ் எடுத்தாங்களாம். அவங்கள விட மாட்டேன்னு சொன்னான். அப்புறம் 2 மணிக்குள்ள எப்படி அந்த வேலையை முடிச்சிருவேன்னு சொன்னாரு. மை காட், ஒருவேளை அந்த லேடி தயா சிஸ்டராக இருந்தா அவங்க உயிருக்கு ஆபத்து. அப்படியா? ஓகே, சரி சரி. அபிஜித், இந்த பர்ஸ்ல இருந்த ஆளை கொலை பண்ணிட்டாங்களாம். என்ன? அப்புறம் சச்சின் இன்னொன்னு சொன்னா, தயா சிஸ்டரோட உயிருக்கு ஆபத்துன்ட்டு. சரி நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. பை 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 பை. அட அபிஜித் அண்ணா, தயாண்ணா, நான் போயிட்டு வரேன். பை. இல்ல கொஞ்சம் இருங்க. நீங்க இப்ப போக கூடாது. ஏன் போக கூடாது? எனக்கு டைம் இல்ல. தப்புவோட அப்பா இன்னும் சாப்பிடல. நான் கடைக்கு வேற போகணும். எனக்கு நேரம் ஆகுது. அது என்னன்னா, விஷயம் கொஞ்சம் சீரியஸ் மேடம். உங்க உயிருக்கு இப்ப ஆபத்து. அடியாத்தாடி, என்ன கொடுமை இது? நீங்க என்னங்க சொல்றீங்க? ஏன் உயிருக்கு என்ன ஆபத்து?
நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? இல்ல 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 இல்ல, நான் உயிரோட இருக்கணும். டப்புவோட அப்பாவுக்கு டிஃபன் கொடுக்க போகணும். என் டப்பு வேற வளர்ந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும். அவன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்காம நான் எப்படி சாவறது? அதனால தான் சொல்றேன், நீங்க இங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கீங்க. அதனால உங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்க டப்பு அப்பா ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். சரிங்களா? ஐயோ வேணாம் வேணாம், நீங்க டப்புவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணாதீங்க. நான் சிஐடி ஆபீஸ்ல மட்டும் இருக்கிறது தெரிஞ்சதுன்னா அவர் ரொம்பவே பயந்து போயிடுவாரு. என்ன கொடுமை இது! நான் டப்புவோட அப்பாவுக்கு வேற டிஃபன் கொடுக்கணும். நான் கிளம்பணும். அவங்கள கூட்டிட்டு போமா. நீங்க உட்காருங்க வாங்க. டப்புவோட அப்பா பசி தாங்க மாட்டாரு. நான் போயே ஆகணும். நான் இல்லாம அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு. அவங்க ஏசிபி சார் டூப்ளிகேட் ஐடியா தயாரிச்சிருக்காங்கன்னா ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அது என்னவோ உண்மைதான். ஏசிபி சருக்கு கால் வேற போக மாட்டேங்குது. இந்த டூப்ளிகேட் ஐடி பண்ற ஆளுங்க லிஸ்ட் ஃபுல்லாத்தையும் எடுங்க. சார், எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. ஏசிபி சாரோட டூப்ளிகேட் ஐடியா எதுக்காக அந்த ஆள் பண்ணணும்? மாஸ்க் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாஸ்க் போட்டிருக்காங்களா? டூப்ளிகேட் ஐடி பண்ணிருக்காங்க. அப்போ டூப்ளிகேட் ஏசிபி ரெடி பண்றாங்கன்னு அர்த்தம். யா இவர் தான் உண்மையான ஏசிபி. இப்போ எனக்கு டூப்ளிகேட் ஏசிபி எப்போ கிடைப்பாரு? ரொம்ப சீக்கிரத்தில். பார்த்து டென்சு. ஓகே சார். பார்த்து போ. டென்சு, உள்ள ஏதாவது தெரியுதா? நோ சார். ஜாகிரதை டென்சு. டென்சு, உள்ள போய் கதவை தோற. ஓகே சார். டூப்ளிகேட் ஐடி கார்டு பண்றவன் உள்ள இருக்கானா பாரு. இல்ல சார். டேச்சு, உனக்கு ஒண்ணும் இல்லையே. இங்க பாரு, கதவை தோற. ஏய், என்னாச்சு? உனக்கு என்னாச்சு? அட சொல்லுப்பா. ஏசிபி சாரோட போட்டோஸா? இங்கேயா? இத பாரு, நம்ம இது வரைக்கும் சந்தேகப்பட்டது எல்லாமே சரிதான். யாரோ இருக்காங்க, ஏசிபி சார் சம்பந்தப்பட்ட எதையோ தயாரிக்கிறாங்க. சார், சொல்லு மயூர். இவன் உயிரோட இருக்கான். ஆமா, இவன் எனக்கு தெரியும். இவன் அவனுடைய அசிஸ்டன்ட். இவனை பியூரோவுக்கு கூட்டிட்டு போவோம். இந்த ஃபேஸை சுத்தம் பண்ணணும், அப்புறம் இந்த தழும்ப மறைக்கணும். இப்படிதான் இந்த காலை கொஞ்சம் அப்படி பண்ணணும். அப்புறம் டண்டனக்கா அப்படி பண்ணணும். அப்புறம் டண்டனக்கா இப்படி பண்ணணும். இப்படிதான் டண்டனக்கா. அப்புறம் இந்த பக்கம். இப்போ உன் டைம் இருக்கு. யார் சொன்னது? ஏசிபி சாரோட டூப்ளிகேட் ஐடியா பண்ண சொன்னது யாரு? யாரா சொன்னது?
ஒழுங்கா சொல்லிடு, இல்லைன்னா உனக்கு என்ன ஆகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. சார் நான் தான் சொன்னேன்னு எனக்கு தெரியாதுன்னு. கடைசியாக கேட்குறேன், சொல்லிடு. இல்லைன்னா சார் எனக்கு எதுவும் தெரியாது, நிஜமா தெரியாது சார். இந்த பக்கம் இப்படிதான் நல்லா நல்லா ஆடுங்க. ஆட இருங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. நீங்களே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நல்லா நல்லா பண்றீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லா பண்ணலாமே. நீங்க டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி நல்ல சாமிய வேண்டிக்கோங்க. அப்பதான் டான்ஸ் நல்லா ஆட முடியும். சரியா? எல்லாம் சொல்லுங்க. அம்மனுக்கு ஜெய், அம்மனுக்கு ஜெய், அம்மனுக்கு ஜெய். வாங்க வாங்க, நீங்க தானே டான்ஸ் ஆடணும்னு சொன்னீங்க. ஏன் தெரியுங்க, நான் சொல்ற மாதிரி ஆடுங்க. கம் ஆன் கம் ஆன், உங்களால முடியும். வாங்க. சார் 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 எழுந்துடுறா. இப்ப சொல்லு, ஏதாவது ஞாபகம் வந்துச்சா? உங்ககிட்ட யார் செய்ய சொன்னது டூப்ளிகேட் ஐடியா செய்ய சொல்லி? சொல்லு சார். சார் 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 சொல்லு சார். சார் சார் அவன் பேர் தெரியாது சார். முகம் ஞாபகம் இருக்கா? ஆமா, முகம் ஞாபகம் இருக்கு சார். நல்ல வேளை டான்ஸ் ஆடலாம்னு சொன்னீங்க, இல்லனா நான் ரொம்ப டென்ஷனா இருந்திருப்பேன். இப்பதான் கொஞ்சம் கூலா இருக்கு. ஏ டண்டனக்கா, ஏ டண்டனக்கா, ஏ டண்டனக்கா, ஏ டண்டனக்கா, ஏ டண்டனக்கா, ஏ டண்டனக்கா, டண்டனக்கா. வாங்க எல்லாம் என் கூட சேர்ந்து ஆடுங்க. ஏ டண்டனக்கா, 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 டண்டனக்கா. நீங்க வந்து ஏசிபி பிரமோத் சார் தானே? வணக்கம். ஏசிபி பிரத்யுமன். சாரி சாரி சாரி. நீ யாரு? நான் தயா டப்புவோட அம்மா. என்ன தயா டப்புவோட யார் இவ? அது வந்து சார் அவங்க. சார் நீங்க வந்துட்டீங்களா? நாங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டோம் சார். உங்க போன் வேற ஆஃப்ல இருந்துச்சு. எங்க போனீங்க? இல்லையே, போன் எப்போ? போன் ஆன்ல தானே இருக்கு. சார் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். யாரோ உங்களோட டூப்ளிகேட் ஐடி ரெடி பண்ணிருக்காங்க. என்னுடைய ஐடி கார்டு பண்ணிருக்காங்களா? ஆமா. யாரு? எப்போ? இவங்க பேர் தயா. ரோட்ல இவங்களுக்கு உங்க பர்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல உங்களோட டூப்ளிகேட் ஐடி இருந்திருக்கு சார். எல்லாம் பக்காவா இருக்கு சார். சார் அந்த ஆளை நாங்கள் பிடிச்சிட்டோம். அதாவது உங்களோட டூப்ளிகேட் ஐடியா பண்ணவன் செய்ய சொன்னவனோட ஸ்கெட்சை பண்ணிட்டு இருக்காங்க. இவன் தான் அந்த ஆளா? சார் ஸ்கெட்ச் போட்டாச்சு சார். அட, இது டப்பு அப்பாவோட போட்டோ வச்சே. இது உங்க கணவரா? ஆமாமா, இவர்தான் என் கணவர். அட, அவர் போட்டோவை எப்படி நீங்க வரைஞ்சீங்க? அட, இவரு யாருக்கும் கெடுதல் யோசிக்கவே மாட்டாரு. எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாரு. ஆனா இந்த தம்பி எப்படி இவரோட போட்டோவை வரைஞ்சாரு? ஏதாவது ஏடா கூடமா ஆயிட போகுது. இல்ல 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 இல்ல, இந்த ஆள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்கான். இல்ல இல்ல, அவர் எந்த தப்பு பண்ண மாட்டாரு. அவர் ரொம்ப நல்லவரு. வீடு விட்டா கடை, கடை விட்டா வீடுன்னு தான் இருப்பாரு. அவர் வேற எங்கேயுமே போக மாட்டாரு. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவரு. ஒரு நிமிஷம் தயா, சும்மா இருங்க, அமைதியா இருங்க. என்ன, நாங்க அந்த ஆளை விசாரிச்சு பாக்குறோம். என்ன? இல்ல இல்ல இல்ல, நீங்க புரிய வைங்க. அவரை மிரட்டுங்க. உங்க மேல சத்தியம், அந்த ஆளு திருந்தலனா என்கிட்ட சொல்லுங்க, நான் அவருக்கு சாபம் கொடுக்கறேன். அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அவனோட நாக்கு அழுகிதான் போக போகுது. ஒரு நிமிஷம் டென்ஷன் ஆக வேணாம். அவங்கள கொஞ்சம் பாத்துக்கோமா. பாரு,
இங்க பாருங்க, டப்புவோட அப்பா அந்த கங்கா நதி மாதிரி ரொம்ப புனிதமானவங்க. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உங்க எல்லாரையும் சும்மாவே விட மாட்டேன். அவர் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதே இல்ல. இந்த டப்புவோட அப்பாவை தூக்குங்க. மிஸ்டர் ஜெட்டாலால், நான் தான் சார். சொல்லுங்க. நம்ம போலாமா? எங்க? சிஐடி ஆபீஸ்க்கு. நாங்க சிஐடி. சிஐடிங்களா? நான் என்ன பண்ணேன்? நீங்கள் பயப்படாதீங்க. அது என்னன்னா, எங்கள் பாஸ் எல்லா ஸ்டாஃப்களுக்கும் மொபைல் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கெடா எலக்ட்ரானிக்ஸ் அட்ரஸை உங்களுக்கு யார் சார் கொடுத்தது? யார் கொடுத்ததுனாலும் ரொம்ப நல்லவங்க தான். அது ஓஹோ ஆஃபீஸ் ரொம்ப பெருசாக இருக்கே. ஸ்டாஃப் அதிகமோ? 80, 100, 150. ஆனால் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. 400, 500 எவ்வளோ இருந்தாலும் நான் உங்களுக்கு சூப்பர் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். நீங்களே மூக்கு மேலே விரல வைப்பீங்க. அப்படி ஒரு டிஸ்கவுண்ட்டை பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒவ்வொரு மொபைல் மாடலும் எங்ககிட்ட அப்படி இருக்கும் தெரியுமா? இந்த மொபைல் விஷயத்தை விடு. இங்கே யாரும் எதுவும் வாங்க மாட்டாங்க. வா. ஆமாம், இப்போ என்ன சொன்னார்? மொபைல் எதுவும் வாங்க போகிறது இல்லைன்னு சொன்னார். ஏன் என்னாச்சு அண்ணா? நிம்மதியாக கடையில் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்த பொய் சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே. சரிங்க, பொய்யெல்லாம் வேற சொல்லுவீங்களா? காலையிலேருந்து நான் இன்னும் சாப்பிட கூட இல்லை. நான் வெறும் சுகர் பேஷண்ட்டியா? சாப்பிட விடுங்க. சாப்பாடு தானே நாங்கள் கொடுக்குறோம் சார். என்ன டைப் சாப்பாடு கொடுப்பீங்க? இங்கே எல்லா டைப் சாப்பாடும் கிடைக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? இங்க பாருங்க, நான் என் பொண்டாட்டி கையால் சமைக்கிறத மட்டும்தாங்க சாப்பிடுவேன். அவுட் சைட் ஃபுட் அலௌட் இல்லை. இந்த வாசனை இதுவு என் பொண்டாட்டி சமைச்ச மாதிரியே வாசனை ஆளை தூக்குதே. தயா, எனக்கு நல்லா தெரியும் இந்த வாசனை என் பொண்டாட்டி தயா சமைச்சா மட்டும்தான் வரும். வாசனை இங்க இருந்துதான் எங்கேயோ வருது. இது என் வீட்டு மசாலாவோட வாசனை தான். என் பொண்டாட்டி கை பக்குவம் இந்த மசாலால தெரியுதே. எனக்கே இப்படி தோணுது. என் பொண்டாட்டி டப்பா இங்க வந்திருக்கு. இல்ல வரல. இல்ல வந்திருக்காங்களே. வந்திருக்கா? இல்ல இல்ல, நீ இப்பதான் சொன்ன வந்திருக்குன்னு. அட இல்லங்க, இல்லவே இல்ல. இல்ல தம்பி, நீங்க சொன்னீங்க இப்ப வந்திருக்குன்னு. வரல. இல்ல வரவே இல்ல. ஒருவேளை இப்படி இருக்குமா? தயா கிட்ட இருந்து யாராவது சாப்பாட்டு டப்பாவை திருடிட்டாங்களோ? அதனாலதான் பாவாம நான் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். என் பொண்டாட்டி சாப்பாட்டு டப்பா திருடு போயிடுச்சு. திருடினவன் எவனா இருந்தாலும் அவனை நீங்க பிடிக்க. அவன் மட்டும் கையில கிடைச்சாலும் நல்ல சாத்துக்க விட்டுறாதீங்க. வேணாம் அடிக்காதீங்க. கடவுள்னு சத்தியமா நான் சொல்றேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இப்படி மத்தவங்க சாப்பாடை சாப்பிடுறது நல்ல விஷயமானு கேளுங்க. மனுஷனா அவன்? ஒரு நிமிஷம், இந்த சாப்பாடை பத்தியே பேசுறது நிறுத்துங்க. வந்த விஷயத்தை பேசுவோம். அட சார், நான் அதை பத்தி தானே பேச வந்தேன். சொல்லுங்க, எத்தனை மொபைல் வேணும்? இந்த மொபைல் ஏசிபி சாருடைய டூப்ளிகேட் ஐடியா எதுக்காக பண்ணீங்க? ஏசிபி சாருடைய டூப்ளிகேட் ஐடியா எதுக்காக பண்ணீங்க? ஏசிபி சாருக்கு டூப்ளிகேட் ஐடியா? பைடி இல்ல, ஐடி. எதுக்காக பண்ணீங்கன்னு சொல்லுங்க. டூப்ளிகேட் ஐடி பண்ண காரணம் என்ன? என்ன மாதிரி ஐடி? என்ன ஐடி கார்டு? யார் அது ஏசிபி? நான் தான் ஏசிபி பிரஜ்மன். வணக்கம், நான் சேத்தனால் சம்பக்லால் கடா.
சார் இந்த பாருங்க சார், இவர் என்ன கேட்குறாருன்னு எனக்கு புரியல சார். என்ன ஐடி, என்ன பிரச்சனை, என்ன அது அடையாள கார்டு? என்ன எதுவுமே புரியலையா? தயா உன் மேல ஓங்கி மூச்சு விட்டான் வச்சுக்கோ, நீ பறந்து போயிடுவ. உங்களுக்கு என் பொண்டாட்டி தயாவை தெரியுமா? இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருந்தா இப்படி எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? தயாவாவது அடிக்கிறதாவது. என் பொண்டாட்டி தயா ஒரு அப்பாவி பொண்ணு. கனவுல தெய்வமா நினைக்கிறவ. அவ கனவுல கூட என்ன அடிக்கணும்னு நினைக்கவே மாட்டா. இல்ல அவங்க நினைக்க மாட்டாங்க, ஆனா இவர் அடிக்கும் போது எதையும் யோசிக்க மாட்டாரு. நான் சொன்னது இந்த தயாவை பத்தி. இவரோட ஒரு கை மட்டும் உங்க மேல பட்டுச்சு. ஆனா இவர் கையை எங்க என் மேல படணும்? நான் என்னங்க தப்பு பண்ணேன்? ஏசிபி சாரோட டூப்ளிகேட் ஐடியா எதுக்காக செஞ்ச? பாருங்க, நீங்க ஏதோ என்னை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் ரொம்ப நல்ல மனுஷங்க. நல்ல மனுஷரா? என்ன இது? ஆனா இது என் போட்டோ. இதை யார் வரைஞ்சிருந்தாலும் இது ஒரு நல்ல முயற்சி. ஏன்னா இதுல என் கண்ணு கொஞ்சம் உப்புன மாதிரி இருக்கு. நல்லா உப்புன்னு இருக்க மாதிரி வரைஞ்சிருக்காங்களே. மூக்கு கூட கொடமிளகா மாதிரி வரைஞ்சிருக்காங்க. அப்புறம் கண்ணும் வித்தியாசமா இருக்கு. ஆனா தலைமுடி மட்டும் கொஞ்சம் அழகா வரைஞ்சிருக்காங்கப்பா. நிஜமாவே இதை வரைஞ்சவங்க நல்ல ஆளா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இல்ல, மோசடிக்காரன். ஒரு மோசடிக்காரன் எதுக்காக என் போட்டோ வரையணும்? ஏன்னா ஒரு மோசடிக்காரன் இன்னொரு மோசடிக்காரனை நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பான். நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் மோசடிக்காரன் அப்படிதான். ஒரு ரவுடி எங்ககிட்ட சொன்னான், நீ தான் ஏசிபி சாரோட டூப்ளிகேட் ஐடியா ரெடி பண்ணி கொடுத்தியாமே. சொல்லு, எதுக்காக ரெடி பண்ணி கொடுத்த? இத பாருங்க, நீங்க ஏதோ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, பதா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் ரொம்ப நல்ல நேர்மையான வியாபாரி. கடா எலக்ட்ரானிக்ஸுங்கிற பேர்ல நான் ஒரு கடை வச்சிருக்கேன். இந்த டிவி, மொபைல், ஃப்ரிட்ஜு இதெல்லாம் நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ரொம்ப நேர்மையான வியாபாரிங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செய்யறது கிடையாது. அது தெரிஞ்சிடும். எங்க ஆளுங்க எல்லாம் போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிப்போர்ட் வந்துடும். வரட்டும். பாருங்க, என்னோட ரிப்போர்ட் என்னை பத்தி நல்லபடியா தான் வரும். ஹலோ. சேட்டாலா? ஆமாம். அப்படியா? சரி. சரி, ஓகே சார். இவரோட ரெக்கார்ட் கிளீனாக இருக்கு. இவர் எதுவும் பண்ணல. பாத்தீங்களா? நான் தான் சொன்னேன்ல, இந்த உலகத்துல ஸ்ரீராமனுக்கு அப்புறம் யோகின்னு ஒருத்தர் இருக்கான்னா அது நான் மட்டும்தான் இருப்பேன். ஏன்னா நான் ரொம்ப நல்லவன். நான் எந்த தப்பும் செய்யறவன் கிடையாது. சரி, யாரு இந்த தெய்வம்? இப்ப போன் பண்ணாங்களே, அவங்க யாரா இருந்தாலும் சரி, கடவுளை அவங்கள காப்பாத்தட்டும். மன்னிச்சிருங்க சேட்டா சார், நாங்க உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டோம். சாரி. சில சமயங்கள்ல இந்த மாதிரி தப்பா நடக்கிறது சகஜம். ஆனா சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. இல்ல, நீ தானே சொன்னீங்க தயா நீ நல்லா சமைப்பாங்கன்னு? ஆனா நல்லா சொன்னான்னு பார்த்தா பிரமாதமா சமைப்பா. உலகத்துல அப்படி ஒரு சாப்பாட்டை நீங்க சாப்பிட்டுருக்கவே முடியாது. இல்ல சாப்பிடுவோம்னு சொன்னேன். உங்க வீட்டுக்கு வந்தா எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பீங்களா? கண்டிப்பா தாராளமா கூப்பிடுவேன். முடிஞ்சா அப்படியே அந்த டிஃபன் பாக்ஸ் திருன்னு ஒண்ணு பிடிச்சிருங்க. கண்டிப்பா. ரொம்ப பசியில இருக்கு சார். சுகர் பேஷண்ட் வேறயா? இம்ச போச்சுப்பா. இந்த ஆளு இவரு மாதிரியே பொய்யா ஸ்கெட்ச் பண்ணான்ல, அவனை முதல்ல தூக்கிட்டு வாங்க போங்க. ஹலோ. ஓகே, வரேன். அந்த ட்ரக்ஸை உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு எங்களுக்கு எந்த தகவலுமே வரலையே சார். இதெல்லாமே கொஞ்சம் அவசரத்தில் நடந்தது சார். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே இல்லையே சார். ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கா? ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இந்த ட்ரக்ஸை தூண்டில வச்சு ஒரு பெரிய
ட்ரக் மாஃபியாவை பிடிக்கணும். ஒரு பெரிய ட்ரக் டீலிங் நடக்க போகுது டாக்ஸில். சாரி டு சே, நீங்கள் எல்லாத்துக்கும் இதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும் சார். அது எனக்கு தெரியும். சுபம், அந்த ட்ரக்ஸ் கன்சைன்மெண்ட்டை ஏசிபி சார்கிட்ட ஒப்படைங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வலையில மீன் சிக்கிடுச்சு. நீ சேட்டாலாலோட ஸ்கெட்சை இதுக்காக வரைஞ்ச? சார் 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 அவர் உனக்கு தெரியுமா? சார் எனக்கு தெரியும் சார். எப்படி தெரியும்? அது சார், ஒரு நாள் நான் ரோடை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மேல அது அப்போ ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா நீங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு? டப்புவோட அப்பா நிரபராதி. அவர் எந்த தப்பு பண்ண மாட்டாரு. நான் அவரோட மனைவி. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன். சில சமயம் நைட்டு லேட்டா தூங்குவாரு, காலையில லேட்டா எந்திரிப்பாரு. அவங்க அப்பா அதனால திட்டுவாரு. அதனால அவர் ஒண்ணு சோம்பேறி கிடையாது, புரிஞ்சுதா? அவரு நல்லா சாப்பிடுவாரு, அதனால குண்டாயிட்டாரு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? குண்டா இருக்கிறதுனால எக்ஸசைஸ் பண்ண மாட்டாரு. அதுக்காக என்ன பண்ண முடியும்? அதுக்காக அவர் தப்பு பண்ணுவாரா? இங்க பாரு, இன்னொரு வாட்டி அவரை பத்தி தப்பா பேசுன, சாப்பிடுறதுக்கு வாய் இருக்காது, வாயை உடைச்சு கொடுத்துருவான் பாத்துக்க. ஒரு நல்லவன தப்பானவன் சொல்லாத, புரிஞ்சுதா தம்பி? சார், நான் எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன் சார். இவங்களை உள்ள கூட்டிட்டு போங்க சார். அப்படி வா வலிக்கி. அப்படி போடுங்க அருவால. ஏய், நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்களே. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? உன்னை பார்த்தாலே தெரியுதுமா நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணுன்னு. நான் அப்பவே யோசிச்சேன். ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன? சோரி. இப்ப சொல்லு. ஆனா சார், சேட்டாபாய் மேல எந்த தப்பும் இல்ல. அம்மா, உனக்கு கூடான கோடி நன்றி சார். அது வந்து என்னோட பக்கத்து வீட்டுல அவருடைய போட்டோ இருந்தது சார். உன் பக்கத்து வீட்ல டப்புவோட அப்பா போட்டோ இருந்துச்சா? சார், அந்த போட்டோல நிறைய ஆணி அடிச்சிருந்தது சார். நிறைய ஆணி அடிச்சிருந்தாங்களாமே, கேட்டீங்களா நீங்க? அமைதி. போட்டோல தான் ஆணி அடிச்சிருக்காங்க. அவர் நல்லா இருக்காரு, நோ ப்ராப்ளம். ஓகே. இது என்ன கதரா புதுசா? சார், கதெல்லாம் எதுவும் இல்லை சார். அந்த போட்டோல நிறைய ஆணி அடிச்சிருந்தாங்க சார். நிறைய டாட்ஸ் எல்லாம் இருந்தது சார். நான் சொல்றது உண்மை சார், என்ன நம்புங்க சார். ஹலோ, என்ன? நாம வேனை மாத்தியாச்சு. சொல்லு, எங்க கூட்டிட்டு போற? பிளான் மாறிடுச்சுன்னா சரி, மேப் லைன் சொல்லுங்க. இனிமே இந்த வண்டி எங்களோடது. ஏசிபி ஒதுங்கி போ. சீக்கிரமா எடுங்க.
40 கோடி சரக்கு தலைவா நமக்கு சொந்தமாயிடுச்சு. அடேங்கப்பா சூப்பர். என்னன்னு சொல்றது, அந்த ஃபயரிங் நடந்ததுல எனக்கு பேண்டே ஈரமாயிடும் போல இருந்தது. ஆனா என்னமா பிளான் பண்ணிருந்தீங்க, சொல்லவே வார்த்தை இல்ல. வெற்றி அடைஞ்சிட்டோம் இல்ல, வெற்றி. அந்த கமாண்டர்ஸ்னால கொஞ்சம் பயந்து தான் போயிட்டேன். அப்புறம் நீங்களும் அவங்க மேல பாஞ்சிட்டீங்களே. அப்ப இந்த பழி பாவம் ஏசிபி பிரத்யுமன் மேல போயிடும். ஏசிபி பிரத்யுமன், கோடான கோடி நன்றிகள் உன்னுடைய இந்த முகத்துக்கு. மொத்தமா 40 கோடி சரக்கு. பெரிய ஏமாற்றம். என்னாச்சு? இது ட்ரக்கே கிடையாது. பின்ன இது என்ன? இது வந்து பவுடர், முகத்துல போட்டுக்கிற பவுடர். என்னடா பேசுற? மை காட், இது ஃபேஸ் பவுடர். யாரு நம்மளை ஏமாத்துனது? நாங்க தான். சிஐடி ஓடி போயிடுங்க. கண்ணை கீழே போடு, கண்ணை கீழே போடு. சொல்றல போடு. முன்னாடி போ. ஏய் உங்களதான். கண்ணை கீழே போடுங்க, கண்ணை கீழே போடுங்க. வெளியே வா. உன்னதான். கண்ணை கீழே போடு. ஏய் ஷூட் பண்ணிடுவேன். கண்ணை கீழே போடு. வேகமா போ. அடேங்கப்பா சூப்பரு. உனக்கு ஒண்ணும் இல்லையே. நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் பாஸ், சந்தோஷமா இருக்கேன். ஏசிபி சார் நீங்க? ஏசிபி சார் தான், ஏசிபி பிரத்யுமன். என்ன ஏமாந்துட்டீங்களா? இவர் உங்க ஏசிபி இல்ல, இவர் என்னுடைய ஏசிபி. இவர் என் கூட இருக்கிற வரைக்கும் என்னுடைய விளையாட்டு முடியாது. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாரையும் தீர்த்து கட்டிடுவேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும்தான் புரியல. ட்ரக்ஸ் மாறுச்சுன்னா எப்படி மாறுச்சு? சென்ட்ரல் இருந்து நான் அனுப்பிச்சது உண்மையான ட்ரக்ஸை. உண்மையான ட்ரக்ஸ் இருக்கிற இடத்துல டூப்ளிகேட் ட்ரக்ஸ் இருக்குதுன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். ஏன்னா இதுக்கு காரணம் நான் தான். நீங்களா? நீங்க எப்படி? நான் தான் உங்ககிட்ட சொன்னல உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்குறான்னு.
அத நான் ஏன் செஞ்சேன்னா நான் டூப்ளிகேட் ஏசிபி கிடையாது, ஒரிஜினல் ஏசிபி பிரத்யுமன். ஆனா இதெல்லாம் எப்ப நடந்தது, எப்படி நடந்தது? இந்த ஆளுக்கு என்னுடைய முகத்தை கொடுக்கறதா இருந்தியா? என்னுடைய முகத்தையா? ஆனா சார் நான் இது வரைக்கும் எதுவும் செய்யல சார். நீங்க வேணும்னா இவர் முகத்தை பார்க்கலாம் சார், பாருங்க. இது வரைக்கும் நாங்க அவனை ஏமாத்திட்டு இருந்தோம் சார். அவன் வந்துட்டு இருப்பான் சார். அவன் எங்களை விட மாட்டான் சார். வாயமுடு. இனி நான் என்ன சொல்லணும் அதை தான் நீ செய்யணும். எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க, கிளம்புங்க. பாருங்க, நம்மளுடைய வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் நீ இந்த டாக்டர் பண்ண டூப்ளிகேட் ஏசிபியை பார்க்கலான்னு வந்தல்ல, அதுல கட்டு போட்ட மூஞ்சி என்னுடையது, ஒரிஜினல் ஏசிபி பிரத்யுமன். ஏசிபி சாருக்கு உன்னோட பிளான் தெரிஞ்ச உடனே அவரு எங்களுக்கு ஃபோன் பண்ணாரு. ஹலோ, என்ன? நீ சிஐடியை ஏமாத்தணும்னு நினைச்சல? சிஐடிய நீ மறந்துட்ட. இது வரைக்கும் அந்த மாதிரி குற்றவாளி பிறக்கவே இல்லை. சிஐடியை ஏமாத்துறவன். ஏமாற்றத்தை நாங்க கொடுக்கிறோம் உன்ன மாதிரி துரோகிங்களுக்கு, அதுவும் நாட்டுக்கு துரோகம் செய்யறவங்களுக்கு. உங்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை தான், தூக்கு. அந்த லேடி தயா கிட்ட மட்டும் அன்னைக்கு அந்த பர்ஸ் கிடைக்கலன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு முடிவே இல்லாம போயிருக்கும். உண்மைதான். தயா சிஸ்டருக்கு நாம நன்றிய சொல்லணும். ஒரு நல்ல குடிமகளுக்கான கடமையை செஞ்சிருக்காங்க. ஆமா சார், இந்த கேஸ் முடிஞ்சது என்னமோ அவங்களால தான் சார். கேஸ் இன்னும் முடியலங்க. இந்த கேஸ் உங்களுக்கு வேணா முடிஞ்சிருக்கலாம், எனக்கு இன்னும் முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் ஆனது இன்னும் முடியல.